சந்தோஷ் ஆபீஸுக்கு கிளம்புறான். ஐயோ மாயா, மாயா மாயா. என்னம்மா? சந்தோஷ் ஆபீஸ் கிளம்பிட்டான்டி. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, செல்விய வெறுப்பேத்த ஏதோ பண்றேன்னு சொன்னியேடி. ஆமா ஆமாமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. இப்ப அவளை என்ன பண்றேன்னு பாரு. சந்தோஷ். என்ன மாயா? நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா சந்தோஷ்? ஏன் கேக்குற? இல்ல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பர்த்டே. நம்ம 2 பேரும் போனாதான் நல்லா இருக்கும், அதனால தான் கேட்டேன். ஓ, நீ மட்டும் போயிட்டு வாயா மாயா. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்னால் வர முடியாது. சரி சந்தோஷ், நாளைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன், gift வாங்க போறியா? கிஃப்ட கூட டிரைவர் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். ஆனா நான் ஒரு saree பர்ச்சேஸ் பண்ணணும். நீ எப்பவுமே வெளியில saree கட்டிட்டு போக மாட்டியே? இல்ல, இந்த தடவை அவ பர்த்டே பார்ட்டிக்கு சாரில போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதான் நீ ஃப்ரீயா இருந்தா உன்னையும் ஷாப்பிங் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். இல்லை மாயா, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. பட் லஞ்ச் பிரேக்கில் 1 hour வெளியே பர்ச்சேஸ் பண்ண போவேன். வேணும்னா நான் உனக்கு saree வாங்கி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பவா? ஏன் சந்தோஷ், உன்னால என் கூட ஷாப்பிங்க்கு வர முடியாதா? இல்லை மாயா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. வேணும்னா ஆன்ட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு வாயேன். இல்ல, அவங்க கூட ஷாப்பிங் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ saree செலக்ட் பண்ணா அது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, நோ ப்ராப்ளம். நான் saree வாங்கி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். பரவாயில்ல சந்தோஷ், உன் ஒர்க் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருந்தா நீ போய் saree எல்லாம் வாங்க வேண்டாம். சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? உன்னோட வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் கவுண்டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது தெரியாமல் நீ குணமாயிட்டேன்னு நம்பிட்டு இருக்க. என்ன சந்தோஷ் அப்படி பாக்குற? இல்லை இல்லை, உன்னோட ஹெல்த் கண்டிஷன் முன்னால விட இப்போ பரவாயில்ல மாதிரி தான் தெரியுது. மாத்திரையில் ஒழுங்காக சாப்பிட்றியா? ஒழுங்கா தான் போட்டுட்டு இருக்கேன் சந்தோஷ். டாடி, என்னடா? நீங்க எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும். டேய், டாடி தான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டார்ல, நீ ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ற? ஏன், எனக்கா டாடி வரமாட்டாரா? அப்படி இல்லைடா, நான் வருவேன். பட் எனக்கு இப்போ டைம் இல்லை. இன்னைக்கு நான் மீட்டிங் வரணும்னு என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருந்தேனா எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டு நான் வந்திருப்பேன்ல. சரி விடுங்க, நான் அஞ்சமாவே கூட்டிட்டு போறேன். டேய், நான் உன் கூட ஸ்கூலுக்கு வரேன்டா. உன் டீச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்றேன். ஐயோ வேணாம் மம்மி. ஏன்டா? என் டீச்சர் பேசி உங்களை கடுப்பேத்துவாங்க, நீங்களும் டென்ஷன்ல கத்துவீங்க. அப்புறம் உங்க மூக்குலேருந்து ரத்தம் வந்து நீங்க மயங்கி கீழே விழுந்துருவீங்க. அதனால நான் அஞ்சமாவே கூட்டிட்டு போறேன். டேய், பாட்டிய வேணா கூட்டிட்டு போடா. ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு வேற வேலையே வேணாம்ப்பா. ஏன்டா அப்படி சொல்ற? டீச்சர் ஒன்று கேட்டா பாட்டி ஒரு பதில் சொல்லி பிரச்சனை பெருசாகிக்கிறோம். அப்புறம் ஸ்கூல்ல என்ன அசிங்கமாக நினைப்பாங்க. இப்போ என்னதான்டா பண்ண சொல்ற? இங்கே வரீங்கன்னு நினச்சேன், இங்கே வரலன்னு சொல்லிட்டீங்க. அதனால நான் அஞ்சமாவே கூட்டிட்டு போறேன். டேய் டேய் சந்தோஷ், நீயும் அஸ்வந்த்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணு சந்தோஷ். அஸ்வந்த் உன்னையும் என்னையும் வெறுத்துற கூடாது, அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி மாயா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி சந்தோஷ், போயிட்டு வா. மாயா, சந்தோஷ் உனக்கு saree வாங்கி கொடுத்து விடுறேன்னு சொன்னதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. மா, இன்னைக்கு ஈவினிங் நான் அந்த சாரியை கட்டிக்கிட்டு ஹால்ல நான் இப்படியும் அப்படியும் நடந்து அந்த செல்விய வெறுப்பேத்தல, என் பேரு மாயா இல்லம்மா. சூப்பர் பிளானடி. சந்தோஷ் வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு நீ அந்த செல்வி முன்னாடி போய் நின்ன, அவ அப்படியே உன்னை உத்து பாப்பாடி. உன சொல்லுவால, நான் தான் முறைய தாலி கட்டிக்கிட்டு வந்தேன், நான் தான் முறைய தாலி கட்டிக்கிட்டு வந்தேன்னு. நீ இந்த புடவைய கட்டும் போது அவ வயிறு எப்படி எரிய போகுதுன்னு பாரு. மா, அவ முறையா தாலி கட்டினவனா அப்ப நான் யாரு, வப்பாட்டியா? இல்லடி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்.
உன்னாலேயே என்ன சந்தோஷோட பொண்டாட்டின்னு சொல்ல முடியலையே, மத்தவங்க எல்லாம் எப்படி சொல்வாங்க? நான் தான் சந்தோஷோட பொண்டாட்டி, அவ தான் வப்பாட்டி. ஆமா ஆமா, நீ தான் பொண்டாட்டி, அவ தான் வப்பாட்டி. அது உள்ள போய் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா போ. தீபா, சொல்லுங்க செல்வி. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப எங்க வீட்ல யாரும் இல்ல, இப்ப வரீங்களா பேசலாம்? வர செல்வி. தீபா, ஒரு நிமிஷம். தீபா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கு இதுதான் சரியான நேரம். ஏன்னா அம்மா வெளியே போயிருக்காங்க, அஞ்சலியும் ஸ்கூலுக்கு போயிட்டா, பிரியாவும் தூங்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். தீபா, இந்தாங்க. என்ன கௌதம்? நீங்களே திறந்து பாருங்க. என்ன கௌதம் இது? தீபா, இதுல 25 lakhs கேஷ் இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கங்க. எனக்கு எதுக்கு இவ்ளோ பணம் கொடுக்குறீங்க? இந்த பணத்தை நீங்க வச்சுக்கிட்டு அஞ்சலி இந்த வீட்டிலே இருக்க நீங்க சம்மதிக்கணும். அதுக்கான விலையா தான் இந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன். விலையா? ஆமா தீபா, அஞ்சலி தான் பிரியாவோட மனநிலை குணமாகறதுக்கு ஒரே வழின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பிரியா காவியா இறந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரணும்னா அதுக்கு அஞ்சலி இந்த வீட்டில் இருந்தே ஆகணும். பிரியா அஞ்சலி தான் காவியாவை நினைச்சிட்டு இருக்கா. நானும் கொஞ்ச நாளாவே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பிரியாவோட நடவடிக்கையால நீங்க மனசுடைஞ்சு போயிருக்கிறத என்னால் உணர முடியுது. சீக்கிரமாவே அஞ்சலி இந்த வீட்டை விட்டு பத்திரமா கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சர்ல அஞ்சலி இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போனாலும் இந்த பணம் அவ படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகும்ல. உங்களுக்கு அஞ்சலியை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு பெரிய ஆசை லட்சியம்லாம் இருக்கும். எனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கு தீபா. ஆனா காவியா போன சுகத்துல பிரியா இருக்கிற நிலைமையில அவளை சீக்கிரமா குணமாக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. அதுக்கு உங்களோட உதவியும் அஞ்சலியோட உதவியும் எனக்கு வேணும் தீபா. அதுக்கு தான் நான் இந்த பணத்தை விலையா தரேன். இதை நீங்க விலையா நினைச்சாலும் சரி, இல்ல நீங்க செய்ய போற உதவிக்கு சன்மானமா நினைச்சாலும் சரி, தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துங்க தீபா. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்ன கௌதம், நான் பணத்துக்காகவே இந்த வீட்ல இருக்கேன்? என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே? நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே வேண்டாம். அஞ்சலியோட உண்மையான அம்மா யாருன்ற விஷயத்த இப்ப சொல்ல வேண்டாம் தீபா. சேச்சே, நான் அப்படி சொல்ல வரல. பிரியா இருக்கிற நிலைமையில அஞ்சலி நான் இங்கிருந்து கூட்டிட்டு போக வேணான்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. எப்படியாவது செல்வி கிட்ட உண்மையை சொல்லிடலாம் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துடுச்சே. செல்வியை பொறுத்த வரைக்கும் அவளோட குழந்தை செத்து போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட இப்ப அஞ்சலியை ஒப்படைக்கிறத விட இப்போதைக்கு அஞ்சலி இந்த வீட்ல இருந்தா இந்த வீட்டுக்கே ஒரு மறு வாழ்வு கிடைக்கும். அதனால அஞ்சலி பிரியா குணமாகற வரைக்கும் இந்த வீட்லயே இருக்கட்டும். அஞ்சலியை தத்தெடுத்து வளர்த்த கௌதமுக்கும் இது நாம செய்யற ஒரு சிறிய உதவியா இருக்கட்டும். தீபா, என்ன யோசிக்கிறீங்க? ஒரு யோசனையும் இல்ல கௌதம். நீங்க அஞ்சலியோட அம்மா, நீங்க மனசு வச்சீங்கன்னா பிரியாவை காப்பாத்தலாம்.
அஞ்சலியோட அம்மா நான் இல்ல கௌதம், செல்விதான். நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் எங்களோட வாழ்க்கையே இருக்கு. அஞ்சலிய உண்மையான அம்மா கிட்ட சேர்க்கறது நல்லதா இல்ல இப்போதைக்கு அவ இங்கே இருக்கிறது நல்லதா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நான் செல்வி கிட்ட இந்த உண்மையை இப்போதைக்கு சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. என்ன தீபா எதுவுமே பேசாம இருக்கீங்க? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கௌதம் சார். பிரியா குணமாகற வரைக்கும் நானும் அஞ்சலி இங்கே இருக்கோம். இந்த பணம் எனக்கு வேணாம் கௌதம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்க கௌதம், நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, வாங்கிக்கோங்க. இதை புடிங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. மேடம், மேடம், என்ன ஐயா இந்த கவரை அம்மா கிட்ட கொடுக்க சொன்னாரு. இதுல என்ன இருக்கு? இதுல சாரி இருக்கான், அம்மா கிட்ட கொடுத்துறீங்களா? சரி கொடுங்க. ம். அஞ்சம்மா என்னடா இந்தாங்க, என்னடா இது? நீங்களே பிரிச்சு பாருங்க. ஏய், புடவை. இந்த புடவை உனக்கு யார் கொடுத்தாங்க? டாடி உங்களுக்காகவே இந்த புடவைய வாங்கி டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏய், உங்க டாடி இந்த மாதிரி பண்ணதே இல்லையே. அப்ப இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணாரு? அதான் எனக்கும் தெரியல. நிஜமா காலைல ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்க அதை மறந்துட்டீங்களா? நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வருவேன். ஆமாண்டா, காலையில என்கிட்ட உங்க அப்பா எனக்கு ஒரு gift வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அந்த கிஃப்ட்டை நீ மறக்காம வாங்கிக்கணும்னு சொன்னாரு. ஒருவேளை அந்த gift இதானா? அதேதான். அது மட்டும் இல்ல, டாடி கிட்ட இதை பத்தி சொல்லியிருந்தேன். என்ன சொன்ன? அஞ்சம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க டாடின்னு சொன்னேன். அதே மாதிரி உங்ககிட்டயும் சொன்னேன். நீங்க பேசுனது எவ்வளோ நல்லதா போச்சுங்க பாத்தீங்களா? நீங்க பேசலனா என்ன நடந்திருக்குமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசை விட்டு பேசணும் வை, எல்லாமே சரியா போயிருந்துச்சம்மா. அஞ்சம்மா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஏய், இது எப்படி வாங்கின? மா, நான் வாங்கல, சந்தோஷ் எனக்காக வாங்கி கொடுத்துருக்கான். செல்வி, புடவை ரொம்ப அழகா இருக்குடி. விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. பாட்டி, புடவை இருக்கிற விடையா பார்க்காதீங்க, அதுல இருக்கிற டாடியோட அன்பை பாருங்க. அஞ்சம்மா டாடி கிட்ட மனசு விட்டு பேசுறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அஞ்சம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால இனிமேவாது மனசு விட்டு பேசுங்க, கஷ்டத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. அஞ்சம்மா நீங்க போய் இந்த புடவைய கட்டிட்டு வாங்க. இல்ல, சந்தோஷ் வந்துடட்டும், நான் அதுக்கப்புறம் கட்டிக்கிறேன். அஞ்சம்மா இந்த புடவைய இப்போவே கட்டிட்டு வந்து ஒரு செல்ஃபி எடுத்து டாடிக்கு அனுப்புனான்னு வை, அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணுறதே இல்லை, ஆனால் எங்கள் மம்மி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் அசத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாடிக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு டாடிக்கு வீடியோ கால் பண்ணி பேசுங்க அஞ்சம்மா. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. சரிடா. பாட்டி, அவனை மாறின மாதிரி எதுக்காக? மேக்கப் போட்டு வீட்டை சுத்தறதுக்கா? அஞ்சம்மாக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுங்க பாட்டி. இந்த மாதிரி ஐடியா வராதுடா. ஐயோ பாட்டி, அஞ்சம்மா டாடி மனசுல ஒரு நல்ல இடத்த பிடிச்சாதான் இந்த வீட்டில் ஒரு நிரந்தரமான இடத்த பிடிக்க முடியும். இல்லைன்னா எங்கள் மம்மி இந்த ரேஸில் வின் பண்ணிடுவாங்க.
இப்படிலாம் சொல்கிறேன்னா எங்கள் பாட்டி ஒரு சூரியக்கார வெள்ளி, அதுவும் எங்கள் மம்மியும் சேர்ந்து டேடி கிட்ட ஏதோ பிளான் பண்ணி அவர் மனசை குழப்பி விட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நடுவை விட்டுறாதீங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்காம இந்த புடவையை கட்டிக்கிட்டு சீக்கிரம் ரெடியாக இருங்க. பாட்டி, நீ திருன்னு முழிக்காம அஞ்சம்மா ரெடி பண்ணி டாடி ரூமுக்கு கூட்டு வாங்க. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். சரிடா. அஸ்வந்த், அஞ்சம்மா, நீங்க பாக்குறதுக்கு சீரியல் ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க. இந்தாங்க, இந்த தலை சைடில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அஞ்சம்மா, ஒரு போஸ் கொடுங்க. போதும்டா, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன அஞ்சம்மா, இதுக்கெல்லாம் போய் வெட்கப்பட்டீங்க? வெட்கப்படாம போஸ் கொடுங்க. என்ன மாதிரி ஸ்டில் எடுக்க இந்த உலகத்தில் ஆளே இல்லை. எதிர்காலத்தில் நான் பிசி ஸ்ரீராம் மாதிரி ஒரு பெரிய ஆளாக வருவேன். சரி. நெக்ஸ்ட். அஞ்சம்மா, வாங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். காமி பார்க்கலாம். சூப்பரா இருக்குடா இந்த போட்டோ. கொடுங்க அஞ்சம்மா, டாடிக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். அஞ்சம்மா, டாடி டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவர் டேட்டா ஆன் பண்ணதும் இந்த ஃபோட்டோவை பார்த்தாருன்னா ரொம்ப பயங்கரமாக சர்ப்ரைஸாக இருக்கும். டேய், நீ பயங்கர அறிவாளி. ஏதோ மேஜிக்லாம் பண்ற. இல்லை, எனக்கு சிம்பிள் மேட்டர். என்னை விட்டாங்கன்னு ஏன் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்த்து அப்படியே மிஸ்டர் ஃபேம் டோன்ட் வெரி மிஸ்டர் ஃபேம்னு பாட்டெல்லாம் பாட வச்சிருவேன். எல்லாரும் என்ன சின்ன பையன் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் யாரையும் பத்தி தெரியல. உனக்கு எவ்வளவு திருஷ்டி பாரு. நிஜமா, எனக்கு என்ன ட்ரீட்டு? என்னடா ட்ரீட் எல்லாம் கேக்குற? எல்லாம் காரணம் கத்தாவே நான் தான். அதுக்கு தான் ட்ரீட் கேட்குறேன். சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஆட்டுக்கால் பாயாவும் முட்டை பிரியாணி வேணும். சரி, செஞ்சு தரேன். சரி அஞ்சம்மா, நான் போய் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரேன். நீ அதுக்குள்ள ரெடி பண்ண வைங்க. மா, அவன் சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் எனக்காக பண்ணிருக்கான் பாரு. இவன் உன் வயித்துல பிறக்க வேண்டிய வண்டி. ஏ மாயா, பியூட்டி பார்லர்ல ஓவரா பில்லு போட்டாங்கடி. உன் முகம் தான் நல்லா வெள்ளையா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஃபேஷியல்லாம் பண்ற? மா, பார்ட்டிக்கு போகும்போது நான் நல்லா தானே போகணும். நான் அதுக்காக தான் ஃபேஷியல் பண்ணேன். ஆனா நீ தேவையில்லாம என் கூட வந்து மொத்த செலவையும் நீ தான் வச்ச. பப்பாயா ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், டைமண்ட் ஃபேஷியல்னு மொத்தத்தையும் நீ தான் பண்ணிக்கிட்ட. அத பண்ணியும் உன் முகம் கறி அடைஞ்ச மாதிரி தானே இருக்கு. அதுக்கு நான் என்னடி பண்றது? அதுதான் என் ஒரிஜினல் கலரு. வேண்டாம் அஸ்வந்த், சொன்னா கேளு. டான்ஸ். ஷோ,
சொன்னா சொன்னா கேளுங்க. கேளுடா ப்ளீஸ் டா. அம்மா, எனக்காக ஒரே ஒரு ஸ்டெப் சரி. பாட்டி பாட்ட பாடு. ஏய் மாயா அங்க பாருடி. என்ன குத்து குத்துறோம்? ஏய் நீ ஃபங்க்ஷனுக்கு போறியா இல்ல அவ போறாளா? இப்படி மினிக்கிட்டே இருக்கா? அஞ்சம்மா சூப்பரா ஆடுறீங்க. என் டாடி கிட்ட மட்டும் ஆடி காமிச்சீங்கன்னா டாடி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏ ஹஸ்பண்ட் இங்க வா. அஞ்சம்மா வில்லி வீட்டுக்கு வந்துருச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன மம்மி? டேய் அங்க என்னடா நடக்குது? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க வெளியே போயிட்டு வந்தோம். வெளியனா எங்க? நாங்க எங்க போனா உனக்கு என்னடா? வெளியே போனீங்கன்னு சொன்னீங்களே, எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. நாங்க பியூட்டி பார்லர் போயிருந்தோம். அதுக்கு என்ன இப்போ? ஓ, நீங்க முகத்தை அழகுபடுத்த போயிருக்கீங்களா? அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மனசு அசிங்கமா போகுது. ஏய் என்னடா பேசுற? ஆமாம்மா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா உங்க மனசு அப்படியே வெடிச்சிரும். டேய் புரியுற மாதிரி பேசுடா. அஞ்சம்மா அம்மாக்கு டாடி புடவை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏய் என்னடா சொல்ற? டாடி அஞ்சம்மாவுக்கு புடவை வாங்கி கார் டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதை கட்டினதும் அஞ்சம்மா ஹீரோயினி மாதிரி ஆயிட்டாங்க. சும்மா தக தகன்னு மின்றாங்க பாருங்க. மா அது சந்தோஷ் எனக்காக வாங்கி கொடுத்த புடவைமா. அப்படியா? அத்தாடி, நம்ம தான் குட்டியை கொழுப்பி விட்டோமோ? டேய் அந்த புடவைய யார்டா அவ கையில கொடுத்தது? ஐயோ, மொத்த சீனுமே தப்பாயிடுச்சு. இப்போ மம்மி தாம் தும்னு குதிப்பாங்களே. திங்கக்கிழமை என்ன நடக்க போன்னு பொறுத்து பாருங்க.